Hey, தம்பி அத்துமைந்தா ராஜா அல்ல போனா பாட்டா போடுறா. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட பெய்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கை என்னோட இன்ஸ்டா பயோவில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுன்றவங்க அங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் பக்கம் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும். இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 5th ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன சைஸில் ஃபோட்டோ வேணுமோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபுல் ப்ராஜெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த லேயர்ஸ்லாம் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ எல்லா லேயர்லையும் சேம் ஒரே ஃபோட்டோவை தான் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சூஸ் பண்ண அந்த ஃபோல்டர் நேமில் இருக்கும். அந்த ஃபோல்டர் நேம் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆல்னு ஃபஸ்ட்டே வரும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, அதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ எல்லாம் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மெத்தட் தான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயரும் இதே ஃபோட்டோ இதே மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான் அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா லேயர்லையும் அதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.